திருவண்ணாமலையில் இந்த டைமில் தான் அந்த நேரத்தில் 6 மணி இந்த ரேஞ்சில் தான் அதிகமாக ஏற்றுவாங்க. இருட்டில் கூட இறங்குறோம். அப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எப்படியா இருட்டில் செல் வெளிச்சத்தில் தான் இறங்கணும்னு நினைக்கிறோம். யானெல்லாம் வருமா என்னது தெரியல. அப்படி இருந்தாலும் தாவி வராங்க. என் கூட இருக்கிற ஆட்சியர், அதனால நாங்க அப்படி தாவி இப்படி தாவி போயிருவோம். எங்க ஊர்ல மழை இருக்கு. ஆனா வேற லெவல் அவுட்புட் ஏரியா பார்க்கும்போது மழையும் வேற லெவல் தான். முடியல. யாருன்னு நிலைமை வேற லெவல் தான். ஐயோ, ஆனாலும் போகணுங்கிறல அப்படி விசிட்டு தூக்கிட்டு இந்த மூலியை மாற்றிட்டு அப்படியே நடந்து. தண்ணி நீர் ஊத்துதா? நமக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. அதனால ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு தண்ணி எடுக்கதா உள்ள போயிட்டு தண்ணி எடுக்க அடுத்த மழை ஏறணுமா? அதில் பிடிச்சி தண்ணி இல்லாத இடத்துக்கு இந்த சின்ன சொன்னா நமக்கு பெரிய சொன்ன மாதிரி தான். காலை மாற்றி வைக்கணும். கீழே குண்டாகும். தண்ணியும் நல்லா இருக்கா? கீழே பார்க்கறது கலங்கின மாதிரி இருந்து. ஆனால் பாருங்க நல்ல பியூரா நல்ல தெளிவா இருக்குது. அவ்வளோ மழை தண்ணி தான். குடிச்சிட்டு இங்கே தண்ணி கிடையாது. இது ஊத்து தண்ணி. இந்த சொன்னால எப்பவுமே தண்ணி வத்தாது. நல்லா இருக்கா தண்ணி? நல்லா இருக்கு. இந்த தண்ணி வந்து ஒரு மனம் இருக்குது. இது என்ன காரணம் சொல்லியாச்சுன்னா, நினைக்க பாருங்க புல் மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் சுக்குநாரி. இது வந்து மழை பெய்ச்சும் இதோட தண்ணி அவ்வளவும் உளுந்து இந்த சுனையில வந்து விழுகு. அதனால இந்த தண்ணி கலங்கின மாதிரி இருந்தாலும் இந்த தண்ணி ஒரு டேஸ்டாகவும் ஒரு மனமாகவும் இருக்கச்சு நான் குடிக்கச்சுமே அதனால நம்மளால உணர முடியும். இது அவ்வளோ மூலிகை தண்ணி தான். இது ஆக்சுவலாக இது வந்து மழை தண்ணியோட ஊத்து மழை தண்ணி கிடையாது. இதுல வந்து 24 மணிக்கு தான் தண்ணி இருக்கும். இந்த இதுல மழை இருக்கிற டைம்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். மற்றபடி வந்து தண்ணி இதுல ஊத்து வந்துகிட்டே இருக்கும். அது ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்தில் வந்துட்டோம். மேலே வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. நம்மளை மேல் நோக்கி செல்வதற்கு உண்டான அனைத்து சக்திகளையும் கொடுப்பது அன்பு, பணிவு, தற்பெருமை இல்லாதது. அதனாலதான் எல்லா சுயநடிகார்களும் அவ்வளவு பணிவா இருப்பாங்க. பணிவு இருக்க இருக்க இந்த மேல் நோக்கி செல்லும் சக்தி உடம்புல அதிகமாகும். நல்ல சிந்தனைகள், நல்ல சொல், நல்ல செயல் செய்வது மூலமா நீங்க மேல் நோக்கி செல்வீங்க. இதை மனதை சரி பண்றதுக்கு மூலமா தான் இவ்வளவு பஜனைகள், இவ்வளவு மந்திரங்கள், இவ்வளவு விஷயங்கள். மனம் அது செம்மையானால் அந்த மந்திரம் எதுக்காக செய்கிறனா அந்த மனத்தை சரிப்படுத்துவது. மனம் தான் நம்மளை ஆளுவதாக இருக்கிறது. எதன் மூலமாக சொல்லுங்க? மறுபடியும் இங்க இரண்டே விஷயம் என்ன சொல்ல இருக்கு. ஒண்ணு நேர்மறை. இப்படி காமிச்சா அந்த காலத்துல வீட்டுக்கு வந்து வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க எவ்வளவு நாள் தங்குங்க. இது என்ன முறை? நேர்மறை. இறைநடி செய்யக்கூடிய செயல் எண்ணம் சொல் செயல் நேர்மறை. கீழ் நோக்கி போகும் செயல் இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு எதிர்மறையான எண்ணங்கள். இதை குறிப்பதாக தான் அந்த சிலைகளில் இந்த மாதிரி வடிவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஞானிகளும் உலகத்தில் பிறந்து அனைத்தையும் அனுபவித்து எண்ணம் சொல் செயலை சரி செய்வதன் மூலமாகவும் தியானத்தின் மூலமாக உட்புறமாக செல்லும் போது மூலமாகவும் அவர்கள் இறைநிலையை அடைகிறார்கள். இதனை தேடிதான் நாம் அனைவரும் உலகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம். எட்டாத பொருளை தட்டி தட்டி எட்டாத பொருளை தட்டி தட்டி தேடி தேடி வெளிப்புறமாக செல்ல செல்ல எதுவும் என் கண்களுக்கு தெரியவில்லை. உட்புறமாக நோக்க நோக்க இப்புறமும் அப்புறமும் எப்புறமும் ஏகாபரமே. ஓம் நம சிவாய. 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 ஓம் நம சிவாய.
நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய குடிக்கிறது ஒண்ணு இல்ல நம்ம இது அர்ஜென்டாவன உங்களுக்கு பச்சையில ஓட காஞ்ச நேரம்னா பயம் பானை சரிக்காது. இது மருத்துவ மலை தீபம். இப்போ இது வந்து திருவண்ணாமலையில் இந்த டைமில் தான் அந்த நேரத்தில் 6 மணி இந்த ரேஞ்சில் தான் தீபம் ஏற்றுவாங்க. இங்கே தீபம் ஏற்றின போது தான் நம்ம சுற்றுவட்டாரத்தில் உள்ள மயிலாடி, பொட்டல்குளம், அப்புறம் அஞ்சிராமம் இப்படிப்பட்ட ஊர்களெல்லாம் வீடுகளில் தீபம் ஏற்றுவாங்க. இது ஒரு வாடிக்கையாக அந்த மலையோட பெருமையாக இருக்குது. இது வந்து இந்த தீபத்தில் வந்து எண்ணெய் இறங்க வந்து எண்ணெயை விட்டு இந்த விடிய வந்து என்ன செய்வாங்கன்னா தீபத்தை எரிய வச்சுட்டே இருப்பாங்க. இது ஒரு பெரிய இது. அதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது ஒரு பெரிய சிறப்பான ஒரு மலை. இந்த மலையில் இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து பயங்கர ஒரு சந்தோஷம், எனர்ஜிக்காக நல்ல ஒரு எனர்ஜிக்காக கிளர்ந்து வரதுலேயே பார்த்துருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எனர்ஜிக்காக ஒரு வந்து இந்த கடவுளோட ஒரு அந்த நிகழ்ச்சியில் பங்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை எங்களுக்கு. அந்த ஆசை நிறைவேற்றி இடம் பெருசுல நல்ல ஒரு சூப்பரான கோகை. பகல்ல பார்த்துதான் ஒரு பெரிய பிரமாண்டம் வந்திருக்கும். நமக்கு வந்து மெயினா வந்து இங்க தீபாவளி எடுக்கணும்னா லேட் ஆயிட்டு இப்ப ஆனாலும் பாருங்க அங்க இருக்க ஊரெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. ஒரு கோகை சூப்பர் கோகை. இதுல யாரு வர்றதுக்கு பெரும் பாடா இருக்கும். இந்த கோகைக்குள்ள ஒரு அற்புதமான காத்து எப்ப சான்ஸே இல்லை, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க எம்மா அழகான படியெல்லாம் கட்டி எடுத்து வச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. இருந்தா காத்து எப்படி அடிக்குங்கிறீங்க, ஜில்லுன்னு இருக்கு. ஏசிலாம் தோத்துறேன், வீட்டுல இருக்கிற ஏசிலாம் தோத்துறேன். அதை அங்கேயே படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஆனா படுத்தா நைட்டு பிளாட் ஆயிரும். ஏன் தெரியுமா, நல்ல கூலா இருக்கும். அவ்வளவு கூலிங்கா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம ஏறி அப்படியே போயிடலாம். அவ்வளோ பார்த்தீங்கன்னா குகை அங்கே மேலேருந்து வர வழியே பாரு, ரொம்ப இருட்டாக இருக்கும். அப்படின்னு மேலே பூரா பாருங்க தெரியும். இப்போ நம்ம ஃப்ளாஷ் செல்லோட ஃப்ளாஷ் வெளிச்சத்துல தான் உள்ள ஏறணும், இல்லாமல் ஒன்றும் போக முடியாது. பாறையெல்லாம் குனிஞ்சு தான் போகணும், படுத்து ஊந்து தான் போகணும். ஊரெல்லனா கஷ்டம், மாட்டிக்கிற தலையில தட்டிடும். இப்போ நாங்கள் அந்த குகைக்குள்ளேருந்து வந்த உடனே இது ஒரு ஆள் போகுதுத்தக்கன ஒரு குகை. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மினிமம் ஒரு 10 பேர் இருக்கலாம். இதில் ஒரு பெரிய பாறை, இது குனிஞ்சு தான் இருக்க முடியும். இது வந்து நம்ம முன்னோர்களான வந்து ஐயா வைகுண்டர், வேற வந்து சட்டாபி சாமிகள், நாராயணகுரு சாமிகள், வேற தத்தாத்திரியர், இவர்கள்லாம் இதில் தியானம் பண்ண இடம்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த இடத்துக்கு வராச்சுமே அவ்வளோ ஒரு கூலிங்கி நம்மளை உணர முடியும். கூலிங்கை தவிர நமக்கு உள்ளே வந்தோடனே ஒரு தெய்வீகத்தன்மை. இது முன்னாடி வந்து சாமிமார்கள்லாம் இங்கே வந்து தங்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ யாரும் தங்கினது மாதிரி இல்லை. இப்போ ஃபாரஸ்ட்டோட இது இருக்கிறதுனால உள்ளே வந்து தங்கிறதுக்கு யாரும் அளவு கிடையாது. கீழே அவ்வளோ பேரும் தங்கிடலாம். வரக்கூடிய அன்பர்கள் அனைவரும் இங்கே வந்துட்டு போனாச்சுன்னா தியானத்தில் இருக்கக்கூடிய ஆள்கள், ஆன்மீக சம்மந்தப்பட்டமாக இருக்கக்கூடிய ஆள்கள் இங்கே வந்தாச்சுன்னா ஒரு உயர்ந்த நிலைக்கு அடுத்தபடியான ஆன்மீக இதுக்கு அடையிறதுக்கு இது ஒரு சிறந்த இடமாட்டு அமையும். இந்த இடத்துல குனிஞ்சு தான் வரணும். ஒரு அற்புதமான இடம்.